ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷினையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பேராகிராஃப் கொஷின்ஸ், ப்ரோஸ் கொஷின் ஆன்சர், அந்த கொஷினோட கொஸ்டின் வித் கே ஆன்சரோட பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகேங்களா? இல்லை நான் போடுற வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படிங்கறதையாவது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? பாக்குறவங்க எல்லாருமே வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், இந்த ஒன் வேர்டில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் 14 out of 14 ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஒன் வேர்டு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் சினானிம்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கன்சோனன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, க்னர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்க, கிராங்கி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் வந்து பாருங்கள் அடுத்து. ஸோ போன், ரேப்பிட்லி, செலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிங்குலர், ப்ளூரலு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, எக்ஸ்பேன்ஷன், ஐஐடி அப்படிங்கிறது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னது, ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க. சூட்டபிள் பேர் ஆப்ஷன், ஃபேர் பிளே அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபேர்வெல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் மோஸ்ட் கரெக்டாக இருக்க காம்பவுண்ட் வேர்டு இது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உதவணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது வேற என்ன ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. வேற கொஸ்டின் டேகு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. லிங்கர் வேர்ட்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் பாருங்க. வாட் woke up the mother, what was the daily routine of Samuel. இதெல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். Who arrested Smith, what were the charges against him, what devices helped David to move from one place to another. இதெல்லாமே ஸோ ஈஸியாக இங்கிலீஷை பொறுத்தளவில் வந்து நீங்கள் படித்து வாங்குறதுக்கு மார்க் கம்மி தான். நீங்கள் நிறைய கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து 85+ மேலே எடுக்க பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக 400 420 மேலே எடுக்கலாம். அதான் ரொம்ப கம்மி தான். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே 490 470 480 அப்படி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும். அதுக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 90 மார்க்குக்கு மேலே வாங்க பாருங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும். ஓகேங்களா? அடுத்து அப்ரிசியேஷன் கொஷின், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பஞ்சுவேஷன் கேப்ஸில் வரணும் ஃபர்ஸ்ட், இது உமன்கிறது டபிள்யூ கேப்ஸில் வரணும் கன்ஃபார்மு. ஸோ அந்த மாதிரி இது கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். ரீஅரேஞ்ச் த கரெக்ட் வேர்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். தே ஃபாலோடு மை சஜஷன் அப்படிங்கிறதான் வரும். ஃபாலோடு சஜஷன் மை தே அப்படின்றது. தே ஃபாலோடு மை சஜஷன், அவங்க என்னுடைய சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஹார்ட் ஒர்க்கிங், மேத்து வாஸ் பிஸ்னஸ் மேன். மேத்து வாஸ் எ ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் மேன் அப்படிதான் வரணும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோட் மேப்பு. ஸோ அடுத்தது 5 மார்க் கொஷின் விச் இஸ் பேராகிராஃப், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் சர்க்கிள், அந்த கொஷின். பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச், இது சகன்யா சானியால் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸி தான். அப்புறம் ஹவு டூ யூ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளே ஓனாக எழுதலாம். ஹவு டூ வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லைஃப், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. அகெயின் பேராகிராஃப் கொஷின். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ரீட் த ஃபாலோவிங், அதெல்லாம் வந்து ஈஸி தான். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரே மாதிரி இருக்கும். ரைமிங் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும், ஏபி அந்த மாதிரி கொடுக்குது. ஹெர்ரு, ஃப்ராங்ஸ்டர், ரெஸ்பெக்ட், பிவேர். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இது வரணும். ஓகேங்களா? ஸோ ஏபிசி அந்த மாதிரி கொடுப்போம்ல அந்த இது. ஸோ அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்டு ஹியர் இன் திஸ் ஸ்டான்ஸா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்துருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆஸ், லைக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சிமிலி. அதை தாண்டி உங்களுக்கு வந்து மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். அலிட்ரேஷன் வேர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அலிட்ரேஷன் வேர்டு இங்கே இருக்குது, ஷீ இருக்குது, சா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அலிட்ரேஷன் வேர்டு வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. வேற ஷீ, ஸ்பேர் இருக்குது. இங்கே வந்து என்னது இருக்குது, எவர், சா, ஹெர், ப்ரைடு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சா. இது எல்லாமே அலிட்ரேஷன் வேர்டு தான். ஸோ ரொம்ப ஈஸியாக எழுதலாம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தான். நீங்கள் அதை மீனிங் புரிஞ்சதுனாவே நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குறது. வேர் தே ஏபிள் டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோலிங் அப்படின்னா இந்த அதில் நீங்கள் ரீட் பண்ணாவே தெரியும். ஃபெயிலியர் டு எக்ஸிக்ட் லிஸ்ட் ஆன் அட்லீஸ்ட்
ஸ்டாப் ஹிம் ஸ்னோரிங். ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? லக்ஷ்மிங்கிறது யாரு, லக்ஷ்மி என்ன எப்படி அந்த ஸ்க்ரீம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்துங்க. லுக் அட் த பிக்சர், எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ். நோட் பாருங்க, இங்கே நோட்ஸ் ஆர் சம்மரி. யூ கேன் ரைட் நோட்ஸ் ஆர் சிம்பிளி யூ கேன் ரைட் சம்மரி. ஏதாவது ஒன்று. சம்டைம்ஸ் நோட் அண்ட் சம்மரி கேட்பாங்க. ஸோ கொஷினை ரீட் பண்ணிட்டு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ஈஸி தான். சம் வாட்டர் கோயில் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு மெமரி போயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் மெமரி போயம் எல்லாமே பார்த்துக்கோங்க. 8 மார்க் கொஷின். இந்த இதெல்லாம் பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாட் ஆர் த எலஃபேண்ட்ஸ் கன்சிடர்ட் அஸ்? எலஃபேண்ட் ஆர் கன்சிடர்டு கீ ஸ்டோன் அண்ட் அம்பர்லா ஸ்பெசிஸ் அஸ் தே பிளே கீ ரோல் வித் இன் த என்விரான்மெண்ட் தே லிவ் இன். ஸோ அது வரைக்கும் ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் கொஷின் பேப்பர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் லிங்கும் சரி, இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.